சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறது என்று ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரே இந்த மாநிலத்தினுடைய நிலவரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரி உயர்வு மட்டுமல்ல, கட்டண உயர்வு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக சமுதாயமே சீரழித்து கிடக்கிறது. மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமைதான் இன்றைக்கு இந்த அடியா திமுக அரசிலே இருந்து வருகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக நம்முடைய எடப்பாடியார் அவர்களால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய அந்த தேர்தல் அறிவிப்பை இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும். எனவே அப்படி என்னென்ன அறிவிப்புகளை செய்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லி அவர்களிடம் அவருடைய ஆதரவை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம், இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில் நம்முடைய வீரபாண்டி தொகுதி விவசாய பகுதி என்பதற்காக சொல்லுகிறேன், விவசாய கூட்டுறவு கணக்கில் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அறிவிப்பு திமுகவிலே இடம்பெறவில்லை. அந்த திமுக கூட்டணியிலே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேட்கிறார், விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கான அறிவிப்பை ஏன் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு ஸ்டாலின் என்ன பதிலை சொன்னார் என்று சண்முகமே சொல்லுகிறார். அதாவது மத்திய அரசாங்கம் இப்பொழுது சமீபத்திலே இயற்றிய கூட்டுறவு சட்டத்தின்படி மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் கூட்டுறவு கடனை விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாது. அதனால்தான் நாங்கள் சேர்க்கவில்லை. அப்படி சேர்த்தால் மத்திய அரசு எங்களுக்கு உதவாது. எனவே சேர்த்து விட்டு செய்ய முடியும் என்று சொன்னால் எங்களை குறை சொல்லுவார்கள். எப்படி நீட்டுக்கும் அதே போல கல்வி கடனுக்கும் எல்லாம் சொல்லி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இன்றைக்கு விமர்சனம் செய்கிற அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதை போல இதை கூட ஒரு விவசாயிகளுக்கு நன்மை செய்வதை கூட செய்யவில்லை. ஆனால் நம்முடைய எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி அந்த சட்டப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியை நம்மாலே பெற முடியும். காரணம், நம்மோடு கூட்டணியிலே அந்த தேசிய கட்சியான பாஜக இருக்கிறது. மோடி அவர்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய ஆதரவோடு நிதியை பெற முடியும். இன்னும் சொல்ல போனால் அதிக திட்டங்களை பெற முடியும். 4 ஆண்டு காலத்திலே அப்படிப்பட்ட திட்டங்களையும் நிதிகளையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் நம்முடைய மாண்பு எடப்பாடியார் அவர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரி நிச்சயமாக நமக்கு கிடைத்திருக்காது. இன்றைக்கு தஞ்சை டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான். இப்படி ஏன் சொல்ல வேண்டும், நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை வைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற பிரச்சார கூட்டத்திலே சென்னையிலே நடந்த பிரச்சார கூட்டத்திலே நம்முடைய மாண்பு எடப்பாடியார் அவர்கள் ஒரே வேண்டுகோள் தான் வைத்தார். ஒரே வாரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மோடி அவர்கள் நம்முடைய பாரத ரத்னா எம்ஜிஆருடைய பெயரை வைத்தார் என்று சொன்னால் நாம் இணக்கமாக இருப்போம். மத்தியிலே பிஜேபி தலைமையிலான ஆட்சி, இங்கே எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைக்கிற போது நமக்குள்ளே அந்த உறவு இணக்கமாக இருக்கும். எனவே அதிக நிதிகளை நம்மாலே பெற முடியும், அதிக திட்டங்களை நம்மாலே பெற முடியும். எனவே இதை சொன்னாலே போதும். காரணம், ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார், மத்திய அரசாங்கத்துடைய உதவி எனக்கு கிடைக்காது. அப்படி என்று சொன்னால் ஏன் ஆட்சிக்கு வர நீர் ஆசைப்படுகிறீர்? மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போட்டு மத்திய அரசாங்கத்தோடு சண்டை கோடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய். மத்திய அரசாங்கத்துடைய உதவி கிடைக்காது என்று தெரிந்தும் ஏன் இந்த தேர்தலை வீழ்வுக்கு நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? உரிமையை பெறுகிறார். எந்த உரிமையை பெற்றீர்கள்? 17 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தீர்கள், காங்கிரசிலும் இருந்தீர்கள், பிஜேபியிலும் இருந்தீர்கள். உங்களாலே இழக்கப்பட்ட, நீங்கள் காரணமாக இருந்த இழந்த எத்தனை உரிமைகளை இவ்வளவு காலம் நீங்கள் மீட்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது புதிதாக என்ன மீட்கப் போகிறீர்கள்? இதை
இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆக இன்றைக்கு நிலைமை அவர்களுக்கு சாதகமாக இல்லை. எனவேதான் இன்றைக்கு ஏதோ உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரையில இன்றைக்கெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய பேச்சு உற்சாகமாக இருந்தது, நம்மளை ஊக்குவிக்கிறமாக இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அதாவது ஆமை பூத்ததை போல ஒரு கட்சியை அவர்கள் இணைத்ததன் காரணமாக ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக அவர்களோடு இருந்த பல கட்சிகள் இன்றைக்கு மனம் வந்து போயிருக்கிறார்கள். அதாவது அதிமுக கட்சி, வைகோ கட்சி, திமுகவுக்கு நான் தான் மாற்று என்று வீரம் பேசி ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு என்ன நிலைமை? அவருடைய அவைத்தலைவர் சொல்லுகிறார், நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகிறோம். கொடுத்தது 4 தொகுதிகள், 3 தொகுதிகளிலே உதயசூரியன் சின்னம், ஒரு தொகுதியிலே அவர்கள் சின்னம் என்று சொன்னார்கள். இப்பொழுது 4 தொகுதியிலுமே உதயசூரியன் சின்னம் என்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு திருப்தியும் இல்லை, அதிருப்தியும் இல்லை. பிசிக தலைவர் திருமாவளவன் முழுக்க அதிருப்தியோடு இருக்கிறார். அவருக்கு அங்கே இருப்பதற்கு பிடிக்கவே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். எனவே அவர்களெல்லாம் இன்றைக்கு தேர்தலிலே எப்படிப்பட்ட நிலைமையை எடுப்பார் என்று தெரியவில்லை. காரணம், இன்றைக்கு நவகிரக கூட்டணிகளாகத்தான் இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறது. இந்த நவகிரகத்தை கோயிலிலே பார்த்தால் ஒரு கிரகத்தினுடைய முகத்தை ஒரு கிரகம் பார்க்கிறார். அத்துணை கிரகத்துக்கும் தோஷம் உள்ள அந்த நவகிரகங்களாகத்தான் இன்றைக்கு திமுக கட்சியில் இருக்கிற பல்வேறு அந்த கட்சிகள் இருக்கின்றன. அவர்களும் திருப்தியாக இல்லை. ஆனால் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதாவது பொய்யையே மூலதனமாக்கி பொய்யையே சொல்லி மக்களை ஏமாற்றி பணத்தால் மக்களுடைய வாக்குகளை விலைக்குவார்களா என்று நினைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதயநிதி சொல்லுகிறார், நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்? நான் முரட்டடிமையா? எனக்கு அர்த்தம் புரியவில்லை. என்ன முரட்டடிமை? அதாவது அடிமைப்படுத்துவதற்கு தான் அந்த அடிமை பற்றி தெரியும். நீங்கள் எங்களை முரட்டு அடிமை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சிகளை கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டு நீங்கள் பெரியண்ணன் தன்பாடிலே நீங்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற நீங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து முரட்டடிமை என்று சொன்னால் என்ன முரட்டடிமை? அதற்கு அவர் எதை எடுத்தாலும் டெல்லியைத்தான் நாம் எதிர்நோக்கி டெல்லியைத்தான் நம்பியிருக்கிறோம். டெல்லியில் இருந்தால் நமக்கு உத்தரவு இருந்தால் நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது கூட்டணி அமைக்கப்பட்ட நம்முடைய கட்சி எப்படி நம்முடைய பொதுச் செயலர் சாதுரியமாக அந்த கூட்டணியை வடிவமைத்தார் உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். 4 நாட்கள் எம்ஜிஆர் மாளிகையில் சென்னையில் அத்துணை கூட்டணி கட்சி தலைவர்களையும் எம்ஜிஆர் மாளிகைக்கு அழைத்து 4 நாட்களில் கூட்டணியை முடித்து தொகுதி பங்கீட்டை அறிவித்து வேட்பாளர்கள் அறிவித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் அங்கே என்ன நிலைமை? அங்கே 40 நாட்கள் ஆகிய இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே நீங்கள் பணிகளை துவக்கி விட்டீர்கள். அதே வேகத்தில் நான் சொன்னதை போல அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே எப்படி ஆரம்பத்திலேயே அந்த ஓட்ட வேகத்தை நீங்கள் துவக்கி ஓடும்போதும் அதுபோல நீங்கள் ஓடி வெற்றி கோட்டை தொட்டு அந்த வெற்றியை நீங்கள் பெற்றுத் தர வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை எல்லாம் வேண்டியை கேட்டு இந்த அளவிலே எனக்கு இந்த அலுவலகத்தை திறந்து வைக்கிற ஒரு வாய்ப்பை நம்முடைய எடப்பாடியார் அவர்களும் நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் இளங்கோ அவர்களும் எனக்கு அளித்ததற்கு அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே மாவட்ட கழக செயலாளர் இங்கே வர இருக்கிறார். அவர் வந்து நம்முடைய